உங்கள் தங்கம் வெள்ளி வைர நகைகளை விற்று பணம் பெற நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04454545545. தங்கம்னா காசு, அது விற்கணும்னா மேக்ஸ். ஏஆர் ஜீவா இயக்கத்தில் லாக்டவுன் படம். இந்த படம் வந்து கடந்த டிசம்பர் 5ஆம் தேதி ரிலீஸ் ஆகுதுன்னு ஒரு ரிலீஸ் டேட் அறிவிச்சாங்க. அப்புறம் தொடர் மழை காரணமாக யாரும் தேட்டருக்கு வரமாட்டாங்க அப்படின்ட்டு டிசம்பர் 12ஆம் தேதி அப்படின்னு மாற்றினாங்க. அப்புறம் அப்படி அதுவும் ரிலீஸ் ஆகாமல் போயிடுச்சு. எப்போ ரிலீஸ் ஆகாது அப்படின்ற மாதிரியான விஷயம் வருது. ஓகே, இந்த வாரம் அந்த படம் ரிலீஸ் ஆக போகிறது. குறிப்பாக லைக்கா ப்ரொடக்ஷன் நிறுவனமாக என்னப்பா ரொம்ப நாள் அந்த ப்ரொடக்ஷன் நிறுவனத்தோட பேச்சு காதலை கேட்டு ரொம்ப நாள் ஆகுது அப்படின்னு. ரெண்டாவது, இந்த லாக்டவுன் படத்தை நான் எதிர்பார்ப்பு என்னென்னா, இது ஒரு உண்மை சம்பவத்தினுடைய அடிப்படையாக வைத்து இந்த படத்தை நாங்கள் வந்து படமாக பண்ணியிருக்கிறோம் கதையை வச்சு அப்படின்னு அந்த படத்தோட டைரக்டர் ஜீவா சொல்லியிருந்தாப்புல. குறிப்பாக வந்து அனுபமா பரமேஸ்வரன் ஒரு கதையின் நாயகியை மையமாக வைத்து இந்த படம் உருவாக்கப்பட்டுள்ளது அப்படின்போது, சரி, அனுபமா பரமேஸ்வரனுடைய நடிப்பு என்னன்னு நமக்கு தெரியும். வந்து பிரேமம் படத்தில் அறிமுகமாகி அப்புறம் வந்து கொடி படத்தில் தனுஷ் கூட 2வது கதாநாயகன் நடித்து, அதுக்கப்புறம் தமிழில் ஒரு பெருசாக படங்கள் இல்லைன்னு போது தெலுங்கில் படம் சூப்பராக பண்ணிக்கிட்டு மலையாளத்திலும் சில படங்கள் பண்ணிகிட்டு இருந்தபோது இங்கே டிராகன் அப்புறம் பைசன் இந்த படங்கள் வந்த பிறகு அனுபமாவுக்கு ஒரு நல்ல ஒரு கரெக்டான ஒரு கதைக்களம் கிடைச்சா தமிழ்லேயும் வந்து கலக்கிடுவாங்கப்பா அப்படின்பொழுது இந்த படம் ஒரு கதையின் நாயகியான படம்னு ஓகே, அனுபமா பரமேஸ்வரனுக்காக போய் பார்க்கலாம். 2வது லாக்டவுன் அப்படின்போது லாக்டவுன் சமயத்தில் என்ன பிரச்சனை ஏற்படுது, லாக்டவுன் சமயத்தில் என்ன விஷயத்தை இவங்க சொல்ல போகிறாங்க, உலகத்தையே பெரிய அளவில் ஸ்தம்பிக்க வைத்த அந்த கொரோனா காலகட்டத்தில் நடந்த ஒரு சம்பவம் போது ஓகே அந்த எதிர்பார்ப்பு. படம் லாக்டவுன் படம். ஒரு குடும்பம், சார்லி ஒரு லேத்து பற்ற வேலை செய்கிறார், வந்து ஒரு தொழிலாளி. அவர் மனைவி நிரோஷா, 2 மகள்கள், ஒரு அம்மா பாட்டி அனுபமாவுடைய பாட்டி. மகள் வந்து படிப்பை முடிச்சுட்டு அப்பாவுடைய பாரத்தை குறைக்கணும் அப்படின்றதுக்காக வேலை தேடுறாங்க. வேலை வந்து அப்பா அம்மாவும் சில கண்டிஷன்லாம் போடுறாங்க. இந்த நைட் ஷிஃப்ட் இருக்கிற வேலையாக வேணாம், ரொம்ப லாங்கில் இருக்கிற வேலையாக வேணாம் அப்படின்றாங்க. இவங்களுக்கு தகுந்தமான வேலைகள் வந்து கிடைக்கல, வேலைன்னு போராடிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு இடையில் வந்து லேத்துப்பட்டினோட ஓனர் லிவிங்ஸ்டன் அவருடைய மகள், ரொம்ப செல்லமான ஒரு மகளை வந்து ரொம்ப பெருமையாக சொல்கிறாரு. இந்த லேத்துப்பற்ற நடத்தி என் மகளை வந்து நான் டாக்டருக்கு படிக்க வைக்கிறேன் அப்படின்னு. அந்த மகள் வந்து வேற ஒரு திருமணம் அப்பா அம்மாவுக்கு தெரியாமல் ரிஸ் மேரேஜ் பண்ணின்னு வந்து அந்த பையனை பார்த்தாலே ஒரு மாதிரியாக இருக்கிறான். அவங்க போய் எவ்வளோ கேட்குறாங்க, கெஞ்சுறாங்க. அதுக்கு காரணத்தை அந்த சீனுக்கான காரணத்தை வச்சுருக்காரு டைரக்டர், அது முழுசாக சொல்லலை. இப்படி வேலை தேடிக்கிட்டு இருக்க அனுபமா பரமேஸ்வரனுக்கு ஒரு ஃப்ரெண்டு, ஒரு பெண் தோழி, வா ஒரு பார்ட்டிக்கு வா, அங்கே ஒருத்தர் நான் அறிமுகப்படுத்தி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி. ஏன்னா ஒரு மிடில் கிளாஸு, அவங்க வந்து ஷேர் ஆட்டோவில் போய்கிட்டு வந்துக்கிட்டு கரெக்டாக வந்து 10 மணிக்கு கிளம்புனா 7 மணிக்கெலாம் வந்துடணும்னு அம்மா சொல்கிற மாதிரியான ஒரு கண்டிஷன் உள்ள ஒரு பெண்ணு. அதுவும் வந்து தன் முதலாளியோடைய மகளுக்கு இப்படி நடந்துருச்சோன்னு சார்லி வந்து தன் மகளெல்லாம் ரொம்ப கட்டுப்பாடாக வளர்க்கணும், அவங்கள வந்து கண்காணிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு பொறுப்புணர்வில் இருக்கார், ஒரு பயத்தில் இருக்கார். அதெல்லாம் அனுபவமாக தெரிய வருது. ஆனால் வேலைன்ற ஒரு விஷயம் வரும்போது அந்த பார்ட்டியில் போய் கலந்துக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு சம்பவம் நடக்குது. அந்த சம்பவம் என்னென்னு தயவுசெய்து சொல்லிட வேணாம், அது நல்லா இருக்காது. அதன் பிறகு நடக்கிற விஷயம்தான் இந்த படத்தினுடைய கதை. அந்த சம்பவத்திற்கு பிறகு லாக்டவுன் வருது, கொரோனா வந்து அங்கங்கே பரவ ஆரம்பிக்குது. உள்ளே அந்த பேரிகார்டு தடுக்கிறது, வீட்டு முன்னாடி தகரம் அடிக்கிறது, இந்த தெருவுக்குள் யாரும் நுழையக்கூடாது, மீறினால் வந்து பிடிச்சவங்களை வந்து முகாமில் எடுத்து போய் போட்டுருவோம் அப்படின்னு கொத்தா யாராக அறிகுறி தெரிஞ்சுன்னா வீட்டில் இருக்கிறவங்க மொத்த பேரையும் தூக்கி போய் இது பண்ணுது. அப்புறம் இந்த டெஸ்ட்டு மூக்கில் வச்சு இது பண்ணது வந்து, அப்புறம் தட்டு எடுத்துக்கிட்டு வந்து தட்டன்னு அடித்து கொரோனாவை விரட்டினது. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இந்த படத்தில் சொல்ல போகிறாங்க பொழுது. இது ஒரு சீரியஸ் படமா, ஒரு ஃபன்னான படமா, இல்லை இது வந்து ஒரு கொரோனா காலகட்டங்கள் லாக்டவுன் சமயத்தில் மக்கள் என்ன மாதிரியான அவஸ்தைப்பட்டாங்க அதை சொல்லக்கூடிய ஒரு விஷயமா அப்படின்னு நான் முதல்ல என்ன எதிர்பார்த்தேன்னா, ஒரு நபர் ஒரு அறைக்குள்ளே போய் மாட்டிக்கிறாங்க, ஒரு அறைக்குள்ளே அவங்க இருக்காங்க. அப்போ தான் இந்த லாக்டவுன், இந்த கொரோனா பரவுது. அந்த நபர் அந்த அறைக்குள்ளேயே இருக்க போகிறாங்க பொழுது அதை வச்சு இந்த கதை பழகுதுன்னு பார்த்தா அது வேற ஒரு கதையாக மாறிடுச்சு. வந்து கதையாக மாறி முழுக்க கதையின் நாயகி அனுபமா பரமேஸ்வரனுடைய அந்த தலையில் தான் மொத்த பாரத்தையும் வந்து டைரக்டர் இறக்கியிருக்கார். முதல் பாதி இந்த படம் அப்படி விறுவிறுன்னு போகுது. என்ன நடக்க போகுது ஏது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம். அது இந்த பொண்ணு ஒரு மிடில் கிளாஸ் பொண்ணு, ஒரு வேலை தேடிக்கிட்டு இருக்கா. இவளுக்கு ஏதோ ஒரு சம்பவம் நடக்க போகுது, இல்லை லாக்டவுனில் ஏதோ ஒரு பிரச்சனை நடக்க போகுது. இந்த லாக்டவுனில் இந்த அப்பா அம்மா அந்த ஃபேமிலிக்கு ஏதோ ஒரு சம்பவம் நடக்க போகுது அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கும்பொழுது, இல்லை இது கிடையாதுங்க அப்படின்னு சொல்லி அந்த டைரக்டர் அப்படி அந்த கதையை அப்படி மடை மாற்றும்பொழுது கொஞ்சம் அப்படி எழுந்து அப்படி நிற்க ஆரம்பிக்கிறோம். நான் செகண்ட் ஹாஃப் முழுக்க பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு நேர்கோட்டில் ஒரே ஒரு சம்பவத்தை வச்சுக்கிட்டு அது உண்மை சம்பவம்னு சொல்லிட்டாரு.
அந்த கதை திரும்பவும் போய்கிட்டே இருக்கும்பொழுது ஒரு கதாநாயகி அவளுடைய தோழி திரும்ப 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 அவங்களுக்கான ஒரு காட்சி, திரும்ப அதே வசனம், அதே இது என்னன்னு சொல்ல வேணாம். இதே போயிட்டு இருக்கும்பொழுது செகண்ட் ஹாஃப் முழுக்க வந்து ஒரு தொய்வாக ஆகிப்போகுது பார்க்குறவங்களுக்கு. அது என்னையா இதுதானா அப்படின்னு இந்த மாதிரியான ஒரு சம்பவங்கள், இந்த மாதிரியான ஒரு கதையை எடுத்து பண்ணும்போது ஒரு கிளை கதையை சொல்லணும் அப்படின்வாங்க. ஒரு பேரலாக ஒரு ஸ்டோரி ஒன்று போகணும், அப்போ தான் வந்து பார்க்குறவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அப்படின்னு. ஆனால் நிறைய இடங்களில் வந்து கொஞ்சம் எமோஷ்னல் அப்புறமா அழுத்தமான விஷயங்கள்லாம் இயக்குனர் சொல்ல தவறிட்டாரோ அப்படின்ற மாதிரியான எனக்கு தோணுது. வந்து என்னென்னா, லிவிங்ஸ்டனுடைய மகள் வந்து வேற ஒருத்தனை திருமணம் பண்ணிக்கிட்டா அப்படின்பொழுது லிவிங்ஸ்டனும் அவங்க மனைவி வந்து கதறி அழுவாங்க, தன்னுடைய பொண்ணோட காலில் விழுவார். அது ஆடியன்ஸுக்கு எந்த விதத்துலேயும் வந்து எமோஷ்னலாக கனெக்ட் ஆகலை. அதை இன்னும் கொஞ்சம் அழுத்தமாக சொல்லியிருக்கலாமே. அந்த பொண்ணு ஏதோ வேணும்னே பண்ணாமல் இருக்குது. இல்லை அந்த பெண்ணுக்காக அந்த அப்பா எந்த அளவுக்கு வந்து இறங்கி அந்த மகளுக்காக பண்ணியிருக்காரு, அந்த மகளுக்காக எப்படி உழைச்சிருக்காரு, அந்த மகளுக்காக என்ன தியாகம் பண்ணியிருக்காரு அப்படின்றத வந்து ஒரு சீனாக பண்ணியிருக்கலாமேன்னு தோணுது. அப்புறம் அனுபவ பரமேஸ்வரனுக்கு ஒரு சம்பவம் நடக்குது. அந்த சம்பவத்திற்கு பிறகு நடக்க விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஆடியன்ஸுக்கு அந்த அளவுக்கு பெரிய அளவில் கனெக்ட் ஆகலையோ அப்படின்னு தோணுது. அதெல்லாம் மீறி உண்மையிலே கடைசியாக ஒரு எண்டு கார்டு ஒன்று போடுறாங்க. வந்து உன் பிரச்சனைக்கு வந்து ஊரான் வந்து எதுக்கும் பிரச்சனையை தீர்த்து வைக்க மாட்டான். ஊரான் வந்து அட்வைஸ் கொடுப்பான், கை தட்டுவான், அவன் வந்து உனக்கு உதவி பண்ணுற மாதிரி நடிப்பான், எல்லாம் செய்வான். ஆனால் உன் பெற்றவர்கள் மட்டும்தான் அதில் அக்கறையாக இருப்பாங்க. அவங்கக்கிட்ட உண்மையை சொல்லிவிடு, அவங்கக்கிட்ட சரண்டர் ஆகிடு, அவங்கக்கிட்ட எதையும் மறைக்காதீங்க. அவங்க தான் உங்களுக்கு எப்போவுமே, அவங்கள விட்டால் வேறு வழியே கிடையாதுன்னு ஒரு அருமையான எண்ட் கார்டு ஒன்று போடுறாங்க. இதை தாண்டி இந்த படத்தில் டெக்னிக்கலான விஷயம், ரகுநந்தனுடைய மியூசிக் வந்து எந்தவித இறைச்சலும் இல்லை, எந்தவித இதுவும் இல்லை. கரெக்டான இடத்துல அவருடைய அந்த மியூசிக் வந்து பொறுத்திருக்காரு. குறிப்பாக ரகுநந்தனுக்கு இன்னும் சரியான வாய்ப்புகள்லாம் தமிழ் சினிமாவில் கிடைக்கலைன்னு தோணுது. அது மற்றபடி பார்த்திங்கன்னா சார்லி வழக்கம் போல் அவர் வந்து ஒரு ஓவர் ஆக்டிங், ஒரு இடத்துல ஒரு இதுவாக பண்ணுறாரு, கொஞ்சம் மீட்டரை தாண்டி போகிறாருன்ற மாதிரி இருக்குது. நிரோஷா அவருக்கு ஜோடியான்றாங்க. அவங்க ஒரு அம்மாவா தன் மகள் வந்து எப்போ வருவாங்கன்ற ஒரு தவிப்பு இருக்குல்ல, அதெல்லாம் முகத்திலேயே அதை வெளிப்படுத்துகிறாங்க. இதெல்லாம் மீறி பெரிய நட்சத்திர பட்டாளங்கள்லாம் இல்லைன்னு பொழுது அனுபமா பரமேஸ்வரன் தலைமையில் தான் எல்லாமே இந்த கதையே வந்து இதுவாகுது. முதல் ஓப்பனிங் சீனியர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. வந்து அனுபமா பரமேஸ்வரனுடைய அந்த முடி இருக்கு இல்லையா, ரொம்ப சுருட்டு முடி, அதில் வந்து ஒருத்தர் வந்து ஓப்பனிங் சீன்லேயே சிக்கு முடிக்கு 50 கிராம் முடிக்கு 20 ரூபாய், 100 கிராம் முடிக்கு வந்து 50 ரூபாய் அப்படின்னு சொல்லுவார்ல, அது ரிப்பீட் ஆகிற சீன் இருக்கும்போது இது ஒரு காமெடி படம் போல் இருக்குது அப்படின்னு நமக்கு தோணுது. வந்து அதனால் ஒரு கட்டத்தை பயங்கர சீரியஸாக மாறுது. அந்த சீரியஸான விஷயங்கள் கொஞ்சம் அந்த நான் என்னென்னு சொன்னால் உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். சில மருத்துவமனை காட்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஓவர் டோஸ் தேவையா அப்படின்ற ஒரு கேள்வியெல்லாம் கூட இந்த படத்தில் இருக்குது. பொன்னியின் செல்வன் மாதிரியான ஒரு படங்களை தயாரித்த லைக்கா நிறுவனம், கிட்டத்தட்ட தமிழ் சினிமாவுக்கு ஒரு பெரிய ஆக்சிஜனாக இருந்த லைக்கா நிறுவனம், அதனுடைய என்ன சொல்கிறது, ரொம்ப இக்கட்டான ஒரு நேரத்தில் இந்த மாதிரியான ஒரு நல்ல கதையும் இந்த மாதிரியான ஒரு சீரியஸான கதையும் நாங்களால் ப்ரொடக்ஷன் பண்ண முடியுங்க அப்படின்ற அளவுக்கு அவங்களும் தயாரிச்சிருக்காங்க. குறிப்பாக இன்னும் ஒரு படம் இருக்குது, விஜயோடைய பையன் டைரக்ட் பண்ணியிருக்கிற அந்த படம். அதுக்கப்புறம் அவங்க தொடர்ந்து ப்ரொடக்ஷனில் இருப்பாங்களா, படம் எடுப்பாங்களா அப்படின்ட்டு தெரியல. வந்து ஓகே, எனக்கு தெரிஞ்சு பார்த்திங்கன்னா இது ஒரு ஃபெஸ்டிவல் படம் மாதிரியான ஒரு மூட் தான் கொடுக்குறது. வந்து லைக்காவுக்கு ஒரு பாராட்டுகள். இதெல்லாம் மீறி ஓகே, போய் பார்க்கலாம், ஃபேமிலியோடு போய் பார்க்கலாம் இந்த படத்தை. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.